ஏய், என்ன இங்க வந்து உட்காந்துருக்க? சும்மா தாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழுவுற? இல்லைங்க. ஒன்னும் இல்லாத விஷயத்துல கண்ணை கசக்கிற ஒரே ஆளு என் பொண்டாட்டி தான். நான் எவ்வளவு கடுப்புல இருக்கேன், நீங்க என்னென்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா தாயே, உன் கோவத்துக்கு என்ன காரணம்னு சொன்னா தானே தெரியும். நான் என்ன உன் நெஞ்ச திறந்தா பார்க்க முடியும்? ஓ, அப்புறமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் சொன்னதுக்கு என் மேல கோவமோ? அப்படிலாம் கோவப்பட்டு என்ன பட்டினி போட்டுறா தாயே. எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம். உங்க மேல எல்லாம் ஒண்ணு கோவம் இல்லைங்க. பின்ன யார் மேல எதுக்கு கோவம்? சரி விடு, என் கிட்ட சொல்ல வேணாம் நினைச்சா விட்டுரு, நான் கேட்கல. நான் யாரையாவது அளவுக்கு அதிகமா நம்பி அவங்க ஏதாவது தப்பு பண்ணா என்னால தாங்க முடியாதுங்க. யார நம்பின? என்ன தப்பு பண்ணாங்க? அந்த ரேகா கதா அன்னைக்கு ஒருத்தன் வந்தான், ஹாய்னு சொல்லி கட்டி பிடிச்சாங்க. நேத்து பார்க்ல ஒருத்தன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. பொது இடம் கூட பார்க்காம அவனையும் கட்டி பிடிக்கிறாங்க. புருஷனை தவிர வேற யாரையாவது தொட விடலாமா? அது தப்பு இல்லையா? அதுக்காக அவளை தப்பானவனு முடிவு பண்ணிட்டியா? இது என்ன உங்க ஊர் மேல் கிராமமா? யாரும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? மெட்ராஸ் சிட்டி இது. இங்க வாங்கன்னு வரவேற்க கை குலுக்கிறதும் கட்டி பிடிக்கிறதும் சாதாரண விஷயம். இத போய் பெருசுப்படுத்திட்டு இருக்க? இது மாடர்ன் கல்ச்சர் ரீ, அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ வருஷத்துக்கு கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்றவ. பிசினஸ் மீட்டிங், பார்ட்டி, ஃபாரின் டூர்னு தனியா தான் சுத்துறா. எல்லாத்தையும் தப்பா நினைக்க முடியுமா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யன்னு சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் நாளைக்கும் நீ இதே மாதிரி பிசினஸ்ல இறங்கிட்டா உன்னையும் தப்பா தான் என்கிட்ட சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்பி உன்னை நம்பாம இருக்க முடியுமா? நம்பிக்கை தான் கீதா வாழ்க்கை. என்ன நீ நம்பணும், உன்னை நான் நம்பணும். தப்பானவங்களால தான் அடுத்தவங்களையும் தப்பா நினைக்க முடியும். சாரி கீதா, உன்னை நான் தப்பா சொல்லல. அப்படி நினைக்கிறவங்கள தான் சொல்றேன். ஒருத்தவங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டு நாம நினைச்சது தப்புன்னு தெரிய வரும்போது திருப்பி அவங்க முகத்துல நம்மளால முழிக்க முடியாது. சுரேஷ் என் ஃப்ரெண்டு, ரேகா அவ மனைவி. அண்ணா அண்ணா நீ என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா தெரியுமா? அவளை பத்தி தப்பா நினைக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது சரின்னு நினைச்சா இப்ப உள்ளவா. வாங்க சார். அக்கான்னு ஒருத்தி இருக்கிறது இப்பதான் ஞாபகம் வந்ததா? ஞாபகம் இருக்கு. நீங்க தான் கணவனே கண் கண்ட தெய்வம்னு செட்டில் ஆயிட்டீங்க. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்க. ஏன் நீங்க பண்ண நாங்க பேச மாட்டோமா? சரி சரி வா சாப்பிடலாம். உள்ள வா. இது பெட்ரூம், இது இன்னொரு ரூம். உட்கார் சாப்பிடலாம். வேண்டாக்கா. மாமா எங்க ஆபீஸ் போயிட்டாரா? அவரு 8:30 மணிக்கு ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு. வீட்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. உன் படிப்பு எந்த லெவல்ல இருக்கு? இருக்கு. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஒரு 3 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்றாங்க. 3 லட்ச ரூபாய்க்கு? அப்படி என்னடா? இதயத்துக்கு ரத்தம் போற குழாயில அடைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை சரி பண்ணணுமா? ஆஞ்சியோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் யாருக்கு எப்போ எந்த வியாதி வரும்னே தெரியலப்பா. ரொம்ப நல்ல பையன்க்கா. ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. 2.5 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டோம். உங்ககிட்ட இருந்தா ஒரு 50,000 ரூபா கொடு. 50,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போறது? அப்பா கிட்ட கேட்டியா? 50,000 தான் இருந்தது, தந்தாங்க. மாமா கிட்ட எதுக்கும் கொஞ்சம் கேட்டு போறாங்க. எப்படிடா கேட்க முடியும்? நான் என்ன சீர்சனத்தை வரதட்சணையோடயா வந்தேன்? கேட்ட தப்பா நினைப்பாங்கடா. ஏன் அந்த பையனோட அப்பா அம்மா இல்லையா? இருக்காங்க. 2 பேர் ஃபாரின் டூர் போயிருக்காங்க. டூரை கேன்சல் பண்ணிட்டு வரதுக்கு 4 நாள் ஆகும். வசதியான வீட்டு பையன் தான்க்கா. அவங்க அப்பாவே ஃபோன் பண்ணி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என் பையனை காப்பாத்துங்கன்னு அழுகுறாருக்கா. இந்த பணம்லாம் அவருக்கு சாதாரணக்கா. வந்ததும் தந்துருவாருக்கா. ப்ளீஸ் அக்கா, என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்ற ஏதாவது ஹெல்ப் பண்ணுக்கா. இன்னைக்கு என்ன புதன், வியாழன், வெள்ளி 2 நாள் தான்க்கா. சனிக்கிழமை தந்துடுறேங்க்கா. 2 நாளைக்கு நகை எது இருந்தாலும் கொடுக்கா. வச்சு மீட்டு கொடுத்துட்றேங்க்கா. சனிக்கிழமை கட்டாயம் கொடுத்துருவல? தந்துருவோம்க்கா. என்னை நம்புக்கா. என் ஃப்ரெண்டை காப்பாத்துக்கா. சரி, மாமா வேற ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருக்காரு. நீ 2 நாள்னு சொல்றதுனால நான் அதை எடுத்து கொடுக்குறேன். என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு அசிங்கப்படுத்துறதுரா. சரிக்கா.
ரொம்ப தேங்க்ஸ்க்கா என் ஃப்ரெண்டை காப்பாற்ற ஹெல்ப் சரி பண்ணதுக்கு. பத்திரமா சரி போயிட்டு வா. வரேன்க்கா. பாய்க்கா. பாய். என்னக்கா ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? மனசே சரியில்லை கீதா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில நேரங்கள்ல ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை வாழறோம்னு என் மேலேயே வெறுப்பா இருக்கு. மனசுல இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாவது சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுச்சு. ஒரு ஸ்டேட்டஸ் ரீச் பண்ணிட்டா அதை மெயின்டைன் பண்றதுக்காகவே பணம் சம்பாதிக்கணும். இருக்கிறது போதும்னு நான் முடிவு பண்ணாலும் விதி விட மாட்டேங்குது. கான்ட்ராக்ட் விஷயமா இன்னைக்கு ஒரு விஐபியை பார்க்க போயிருந்தேன். எல்லா கான்ட்ராக்டுமே உனக்கே கிடைக்கிற மாதிரி பண்றேன், நீ எனக்கு கிடைப்பியான்னு கேட்குறான். அவனுக்கு எங்க அப்பா வயசு இருக்கும். சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க அவனை? என்னால என்ன பண்ண முடியும்? அவன் விஐபி, நீ என்ன யோகியமா? உன்னை எத்தனை பேர் கூட நான் பார்த்திருக்கேன்னு என்னை கேவலப்படுத்திட்டான். ஏற்கனவே இவ்வளவு சொத்து சுகம் இருந்து ஒரு குழந்தை இல்லையேன்னு எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இதுல இவன் வேற. இதெல்லாம் சுரேஷ்க்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. நான் தப்பான வழியில சம்பாதிக்கணும்னு போயிருந்தா இந்நேரம் நான் ரொம்ப பெரிய ஆளா இருப்பேன். முதுகுக்கு பின்னாடி பேசுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை பத்தி தப்பா நினைக்கிறாங்கல்ல, அவங்க தாங்க தப்பானவங்க. ஒரு பொம்பளை நமக்கு சமமா வளர்ந்துட்டாலேன்னு பொறாமையில பேசுறாங்க. நாய் குலைச்சிட்டு அங்கேயே தாங்க நிக்கும். நாம தாங்க அதை தாண்டி போயிட்டே இருக்கணும். இப்பதான் கீதா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே யாரு என்ன பேசினாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்போ எனக்கு ஆதரவா நீ இருக்கன்னு நினைக்கும் போது என் மனசு லேசாயிடுச்சு. உனக்கு எப்போ என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு நான் செஞ்சு தரேன். சரியா? ஒண்ணும் வேணாக்கா, நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியை வாரம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.